ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரி வடை எப்படி சொல்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆரி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வேணுன்னா அப்புறம் போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி தெளிச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆரி மாவு அடை சுடுறது பதமாக நம்ம ஊற்றிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெரியுங்க. நிறையா போயிடுச்சுன்னா நமக்கு ஆரிய வடை தட்ட முடியாது. இன்னும் லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். லைட்டாக அவ்வளோதான். பேஸ் ரெடி ஆயிடுச்சு. சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சால்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு சூடு ஆகிறதுக்கு முன்னாடியே தட்டினீங்கன்னா தான் நம்மளால் தட்ட முடியும். இந்த மாதிரி கையிலே தான் அமுக்கி பண்ணணும். நல்லா சன்னமாக வேணும்னா சன்னமாக அனுப்புங்க. மோஸ்ட்லி அடை கொஞ்சம் மொத்தமாக பண்ணுவாங்க. எனக்கு சன்னமாக பண்ணால் தான் பிடிக்கும். அப்போ தான் மொறுன்னு வரும். நல்லா தட்டிக்கோங்க. நல்லா தட்டிக்கிட்டு ஆயில் அப்ளை பண்ணணும். ஹீட் வரதுக்கு முன்னாடி நல்லா தட்டிக்கோங்க. நல்லா ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆரி வடை பொறுத்த வரைக்கும் நல்லா எண்ணெய் விடுங்க. இந்த மாவெல்லாம் தெரியாதவே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிக்கலாம். நல்லா பிஞ்சிரும். நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வேகனா வெந்துடும். ஆரி வடை